விக்ரம் பிரபு சார் அங்கே சைடில் இருப்பேன். அவங்க வந்து he'll be smoking. நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண சீன் அது வந்து. இந்த ஆர்ட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஐ நோ டிராயிங் பண்ணுவீங்க, பெயிண்டிங் பண்ணுவீங்க. எப்படி தெரியும்? சிமிலர் காமெண்ட்ஸ் என்ன வந்துன்னா, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு. We can relate so much to her. மீனாட்சி தினேஷோட ஏஜ் 24. மீனாட்சி தினேஷ் இதற்கு முன்னாடி என்னென்ன மூவிஸ் பண்ணியிருக்காங்க? பொரிஞ்சு மரியம் ஜோஸ், எரட்டா, 18+ ஜர்னி ஆஃப் லவ். மீனாட்சி தினேஷோடைய ஹஸ்பண்ட் நேம் என்னன்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. என்னதான் நம்ம வந்து என்ன எப்படி இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டி க்ரஷ் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். மறைக்காம உண்மையை சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. சூர்யா சார். சூர்யா சாருடைய இந்த ஸ்பெசிபிக் மூவி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுல அந்த ஹீரோயினோட நான் நடிச்சிருந்தா சூப்பரா நடிச்சிருப்பேன்னா யாரு? வாரணமாயிரம். வாரணமாயிரம் அதோட பெரிய ஃபேன். ஓகே, ஜோதிகா மேம் பாப்பாங்க. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் மஞ்சுளா கோவிந்தன். இன்னைக்கு என் கூட லவ் மேரேஜ் திரைப்படத்தின் மூலமா அப்படியே தமிழ் சினிமாவுக்குள்ள தன்னுடைய வலது காலை எடுத்து வச்சு வந்திருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் மீனாட்சி தினேஷ் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. படம் ரிலேட்டடாகவும் அவங்கள பத்தின நிறைய ஹிடன் டீடைல்ஸும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். லவ் மேரேஜ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் திரைப்படம். ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவுக்குள்ள உங்களை வந்து வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் திரைப்படமாவே இருந்தாலுமே ஆடியன்ஸ் வந்து உங்களை நல்ல வரவேற்பு கொடுத்து வா நல்லா நடிக்கிறாங்களே, இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஆப்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் வந்து கமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ரிவ்யூவர் சைடா இருக்கட்டும், மக்களுடைய சைடா இருக்கட்டும், எப்படி இதை நீங்க ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? நான் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எல்லா தமிழ் ஃபிலிம்ஸ் பார்க்குவேன். அந்த மாதிரி தமிழ் மக்கள் நார்மலாகவே நான் அவங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். இப்படி தமிழ் சினிமா பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே மனசில் அப்படியே இருக்குது. அதனால நான் இப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஏதாவது நல்ல சினிமா வருவோம் அப்படி தான் ஒன் டே எனக்கு சண்முகன் பிரேம் சாரோட கால் வந்தேன். he was like இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் சொன்னேன். I was like more than happy. இந்த மாதிரி ஒரு க்யூட்டான கேரக்டர் பண்ணுறதுக்கு அந்த கேரக்டரோட அந்த பாசிட்டிவ் சைட்ஸ் தான் எனக்கு ஐ திங்க் மக்களுக்கு அந்த கேரக்டரோட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த லுக்ஸும் ஒரு நார்மல் ஒரு தமிழ் பொண்ணு எப்படி இருக்குமோ ரொம்ப கேஷுவலாக ஹேர் ஸ்டைல் பின்னிட்டு முடியெல்லாம் பின்னிட்டு அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருந்தோம், சுடிதார்லாம் போட்டு. அதான் நினைக்கிறேன் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நான் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நான் இப்படி ஒரு ரிசப்ஷன் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். என்னை இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இப்படி ஆக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். நான் வந்து டேரக்டர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி மீனாட்சி நீங்க இந்த ரோல் தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, என்னதான் ஆன் த ஸ்பாட்ல போய் நம்ம ஆக்ட் பண்றது இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்திருக்குல்ல, நீங்க எப்படி இந்த ரோலுக்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன படம் வந்தாலும் அந்த கேரக்டரோட ஒரு என்ன சொல்றது டிஸ்கிரிப்ஷன் அது எப்படி இருக்குமோ அது எல்லாம் நோட் பண்ணுவேன். அப்படியே நோட் பண்ணி படிச்சுட்டே இருப்பேன் டெய்லி. என்னன்னா அந்த கேரக்டரோட ஒரு கொஞ்சம் கனெக்ட் ஆகணும்ல, நானும் வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகணும். ராதா இந்த கேரக்டர் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தேன் ஆக்சுவலி, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருந்தேன். எனக்கு என்னன்னா நான் அவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது. ராதா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு கேரக்டர், நான் வந்து கொஞ்சம் ஒரு என்ன ஆம்பிவர்ட்டான கேரக்டர். நான் அவ்வளோ எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது, அதனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரொம்ப ஈஸியாக இருந்தேன் எனக்கு. ராதா ரொம்ப நார்மல் கேஷுவல் பொண்ணு தான், நானும் அப்படி தான். அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் இப்படி தான். நான் அவ்வளோலாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணல, ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ். அவ்வளோலாம் பண்ணல, நான் இருக்கிற மாதிரியே அங்கே இருந்தேன். ஓகே, நைஸ். ஓகே, உங்களுடைய ஆன் செட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நம்ம விக்ரம் பிரபு சார் கூட ஆன் செட் இது வந்து என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். எனக்கு தமிழும் அப்படியெல்லாம் நல்லா பேச தெரியாது. அப்படின்னா நான் செட்டில் போனேன், எல்லாருமே தமிழில் தான் கான்வர்சேஷன்ஸ் பண்ணியிருப்பேன்ல. நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நான் எப்படி பேசுவான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் எல்லாரும் வந்து ரொம்ப ஃபேமிலியாக இருந்தேன். விக்ரம் பிரபு சார் கூட அவர் ரொம்ப ஹீரோ, பெரிய ஹீரோ அப்படி இருந்தாலும் எங்கள் கூட எல்லாம் பழகி ரொம்ப ஃபேமிலியாகவே இருந்தா. எல்லாரும் வந்து இப்போ எல்லாரும் ரொம்ப பெரிய காஸ்ட் இருக்குது இதில் ஃபேமிலியாக. ஸோ எல்லாரும் வந்து மீனாட்சி நீங்கள் தமிழ்லே பேசுங்க, நான் இங்கிலீஷில் பேசக்கூடாது, தமிழ்லே பேசுங்க, நாங்களும் உங்க கூட தமிழ் தான் பேசுவான் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீ வந்து கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜோட கெட் கனெக்டட் அந்த மாதிரி. இப்போ நானும் அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் ஆக்சுவலி. அந்த மாதிரிலாம் ரொம்ப
கனெக்டடாக ரொம்ப ஃபேமிலியாக இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். விக்ரம் பிரபு சார் கூட ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஹி வாஸ் ஆல்சோ வெரி ஃபனி அண்ட் ஆல் தட். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது வந்து ஒரு மாதிரி ஒரு சுட்டித்தனமா இந்த ராதாங்கிற கரெக்ட் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கும்பொழுது கடைசியில் ஒரு எமோஷனல் சீன் வரும் அந்த விக்ரம் பிரபு சார் கூட பேசுறது. இந்த ஹோல் மூவிலே எனக்கு இந்த பார்ட் தான் ரொம்ப பிடிச்சது. இந்த சீக்வன்ஸ் நடிக்கும் பொழுது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா என்ன? விக்ரம் பிரபு சார் அங்கே சைடில் இருப்பேன், அவங்க வந்து ஹில் பி ஸ்மோக்கிங். ஸோ அந்த சீன் இருக்கு. அது வந்து நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன், எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். அந்த சீன் கொஞ்சம் லாங் சீன், கொஞ்சம் லாங் சீன், கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் கூட பண்ணுமா இல்லை கொஞ்சம் சிம்பிளா பண்ணலாமா, அதுதான் ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் சீன் சொல்லலாம். ஏன்னா நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ண சீன் அது வந்து. ஓகே, அந்த சீன் தான் உங்களுடைய ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு மூமெண்ட். ஆமா. இப்போ வந்து நமக்கு லைஃப் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும்ல, நம்ம ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த இடத்துல அது ஸ்ட்ரைக் ஆச்சு? அது மட்டும் இல்லாமல் ஹூ இன்ஸ்பயர் யூ லாட்? நான் வந்து டான்ஸர், கிளாசிக்கல் டான்ஸர். நான் ஸ்கூலில் நிறைய டான்ஸ் பண்ணுவேன், ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவேன், என்னென்னமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அதுக்கு எல்லாமே நான் போய் சேர்ந்து பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு எனக்கு இந்த ஆர்ட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஐ நோ, டிராயிங் பண்ணுவீங்க, பெயிண்டிங் பண்ணுவீங்க. எப்படி தெரியும்? தெரியும். ஒரு இன்டர்வியூ வரனா கலெக்ட் பண்ணிட்டு வர மாட்டோமா? நான் மியூசிக் கூட படிச்சிருக்கேன், எனக்கு பாட்டு பாட தெரியாது. ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி எதுவுமே ஆக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஆர்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி தான் இருந்தேன். சினிமாவும் என்னோட மைண்ட்ல இருந்தேன். அது வந்து when we are child we'll be having only famous ஆகணும், அது அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே நான் ஆக்டிங் பண்ணணும், ஆக்டிங் எல்லாம் கொஞ்சம் கூட நமக்கு அந்த டைம் தெரியாதுல்ல. ஆனால் ஆஃப்டர் மேபி லைக் கொஞ்சம் ஆஃப்டர் ஐ க்ரூ அப் இஸ் வென் ஐ தாட் லைக் ஆக்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இது எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எல்லாம் ஆஃப்டர் தட் ஒன்லி ஓகே இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது பண்ணலாம் அந்த மாதிரி வந்து. இப்போ வந்து இந்த படம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு அந்த போஸ்டராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றுனா ரிலீஸ் ஆகும்போது நம்ம பேர் வருது, நம்ம நடிக்க போகிறோம், நம்ம நடித்த ஃபர்ஸ்ட் திரைப்படம், தமிழ் ஆடியன்ஸ் எப்படி அந்த ஒரு பதட்டம் நம்மளுக்குள்ள இருக்கும்ல, ஒரு நர்வஸ் இருக்கும்ல, நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த நர்வஸ் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் திரைப்படம் ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நர்வஸ் இருந்துட்டு, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நான் கண்டிப்பாக ரொம்ப நர்வஸாக இருந்தோம். ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டே இருங்க ஃபர்ஸ்ட் படம் நல்லா வரணும், இல்லைன்னா அந்த ஒரு பேட் மார்க் வருவான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் அது எதுவும் மைண்ட் பண்ணல. எனக்கு அது என்னமோ அது சரியா படல. அந்த ஒரு இது ஃபர்ஸ்ட் படம் நல்லா வரலன்னா பேட் மார்க் அது எல்லாம் எனக்கு சரியா படல. ஆனாலும் நான் நர்வஸாக இருந்தேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, எனக்கு பிடிக்குமோ இல்லை இல்லை இந்த பொண்ணு எப்படி இருக்க அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தேன். and I'm really happy with the results. இப்போ வந்து மீனாட்சி வந்து வீட்டில் ஒரு மீனாட்சியா இருப்பாங்கல்ல, அது வந்து எங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. மேபி உங்களுடைய மலையாள ஃபேன்ஸ்க்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். எங்க தமிழ் ஆடியன்ஸ் பார்த்து நான் இப்படிதான் என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுன்னா என்ன சொல்லி உங்களை ஏத்துக்க சொல்லுவீங்க? எனக்கு என்னோட மலையாள ஃபிலிம்லும் இந்த தமிழ் ஃபிலிம்லும் நான் இப்போ பண்ணிட்டு எனக்கு சேம் காமெண்ட்ஸ் இது லைக் சிமிலர் காமெண்ட்ஸ் என்ன வந்துன்னா, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு, we can relate so much to her. ஏன்னா ஒரு ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்ட் பண்ண ஒரு அந்த மாதிரி தெரியல, ஒரு பக்கத்து வீட்டு நம்ம ஒரு நெய்பர் எப்படி போய் பண்றாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. தட் இஸ் வாட் ஒன் திங் ஐ லைக். அது நான் ஐ ரிசீவ் தட் அ லாட். ஸோ தட் இஸ் வாட் ஐ திங்க் ஐ ஹேவ் டு சே. நான் அப்படிதான் இருக்கும், நான் அப்படிதான் ஆக்சுவலி. ஸோ யா, படத்துல எனக்கு பார்க்கும் பொழுதுமே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு புது முகம் மாதிரி எனக்குமே ஃபீல் ஆகல. நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம பக்கத்து வீட்டு போன அந்த ஒரு கனெக்ட் எனக்கு வந்து உணர முடிஞ்சு. ஓகே, மீனாட்சி கிட்ட இருந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா எதை எதிர்பார்க்கலாம்? என்ன போயிட்டு இருக்கு? தமிழ்லே இருக்க போறீங்களா இல்ல வெவ்வேறு மொழிகள்ல போக போறீங்களா? தெரியாது. எனக்கு வெவ்வேறு மொழிகள் போகணும்னு ஆசை இருக்கு. தமிழும் நிறைய படம் பண்ணணும் எனக்கு ஆசை இருக்கு. என்னன்னா என்ன சொல்லல, எனக்கு தமிழ் சினிமா ரொம்ப பிடிக்கும். அதனால தமிழ்ல ரொம்ப நல்ல சினிமா பண்ணணும்னு ஆசை. தெரியாது எப்படி வருமோ தெரியாது. ஓகே, இந்த டிராயிங் பெயிண்டிங்லாம் பார்த்தேன் கொஞ்சம். எப்படி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அது மேல கொண்ட காதல்? அம்மாக்கும் அப்பாக்குள்ள இதுல ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட், இந்த ஆர்ட் ரிலேட்டட் எல்லாத்துக்குமே. கோ அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணவே இல்லை. அம்மா தான் இந்த மாதிரி. அம்மா இஸ் அ நைஸ் ஆர்டிஸ்ட். ஸோ ஐ திங்க் அம்மா கிட்ட இருந்து ஒரு வேலை வந்திருக்கலாம் அப்படிதான். கரெக்ட். மீனாட்சியை பத்தி நம்மளுடைய தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்களே வந்து ஆன்சர் சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஓகே, மீனாட்சி தினேஷோட ஏஜ் 24. மீனாட்சி தினேஷ் இதற்கு முன்னாடி என்னென்ன மூவிஸ் பண்ணியிருக்காங்க? பொரிஞ்சு மரியம் ஜோஸ், எரட்டா, 18+ ஜர்னி ஆஃப் லவ். மீனாட்சி தினேஷோடைய ஹஸ்பண்ட் நேம் என்னன்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. பயப்படாதீங்க, ஐ நோ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படின்னா நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டடான்னு தெரிஞ்சுக்கணும். அதை வந்து கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
பண்ணிடுங்க. சிங்கிள். ஓகே, லைஃப்ல ஒரு ஹார்ட் பிரேக் கூட வந்தது இல்லையா? நான் இப்போ சிங்கிள் அப்படிதான். இப்போ சிங்கிள். அப்ப இருந்திருக்கு. ஆமா கண்டிப்பா. ஓகே, என்னதான் நம்ம வந்து என்ன எப்படி இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டி க்ரஷ் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். மறைக்காம உண்மையை சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. யார் வேணா பார்க்கலாம். சூர்யா சார். ஒருவேளை சூர்யா சார் கூட உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு படம் சேர்ந்து பண்ண சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா என்ன மாதிரி ரோல் எதிர்பார்ப்பீங்க? ரொமான்டிக் ஸ்ட்ரிக்ட்லி ரொமான்டிக். வேற எந்த கதையும் கொண்டு வராதீங்க. ஏன் அப்படி என்ன சூர்யா சார் மேல அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு? தெரியாது, எனக்கு சின்ன வயசுல சூர்யா சார் வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு? ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஓகே, சூர்யா சாருடைய இந்த ஸ்பெசிபிக் மூவி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுல அந்த ஹீரோயினோட நான் நடிச்சிருந்தா சூப்பரா நடிச்சிருப்பேனா யாரு? வாரணமாயிரம். அதோட பெரிய ஃபேன். ஓகே, ஜோதிகா மேம் பாப்பாங்க, பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க, டீல் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சாங், ஒரு க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு. இந்த சாங் இருக்குல்ல, முதல் நீ முடிவும் நீ, அது ரொம்ப பிடிக்கும். மீனாட்சியோடைய ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன? எந்த ஒரு ரோல்ல நாங்க ஒரு 4 to 5 years இல்ல ஒரு 10 years கழிச்சு இந்த பொசிஷன் நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு என்ன? இதுதான் ஒரு நல்ல ஆக்டரா வரணும். அதுதான் என்னோட ஒரு எய்ம். இப்போ வரைக்கும் அதுதான். ஒரு சிலர் வந்து ஆக்டிங் கெரியருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டைரக்ஷன் பக்கம் திரும்புவாங்க. அந்த நிறைய வெவ்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்குள்ள போவாங்க. அந்த மாதிரியான வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்குள்ள உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இது வரைக்கும் இல்ல. ஆக்டிங் தான் எனக்கு பிடிக்கும். வெறும் ஆக்டிங் தான், அதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், அங்க மட்டும் தான் வின் பண்ணுவேன். ஓகே, சூர்யா சார் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூர்யா சாரை தவிர்த்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ஸ் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன? தனுஷ் சார், நயன்தாரா மேம், சமந்தா மேமும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நயன்தாரா மேம் அப்படின்னும் பொழுது எப்படி அவங்க கூட ஒரு சிஸ்டர் ரோலா இல்ல என்ன மாதிரியான ரோல் எதிர்பார்க்குறீங்க? நயன்தாரா மேம் என்ன ரோலாலும் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நயன்தாரா மேம் கூட நடிச்சா போதும். விஜய் சேதுபதி சார், விஜய் சேதுபதி சார் லேட் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? இப்போ விஜய் சேதுபதி சார் ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க, ஏன் யோசிச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. லவ் மேரேஜ் மூவியுமே ஒரு நல்ல ஒரு ரீச்சோட போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய நாள் வெற்றிகள் கிடைக்கட்டும், உங்களுக்கான வாய்ப்புகளும் தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லி டேக் ஒன் சார்பா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.